அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய ஷேர் அண்ட் டெக்னிக்கல் மாஸ்டர் சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா லாங் டைம் ஷார்ட் டைம் ரெண்டுக்கும் வந்து எந்த மாதிரி வந்து ஸ்டாக்கு வந்து செலக்ட் பண்ணணும், அப்புறம் வந்து அதில் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அப்படியே கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒன்றுக்குன்னே நம்மளுடைய சேனலில் போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு ஒன்றுக்குன்னே கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ வந்து இதுக்கு வந்து நம்ம எங்கே போகலாம் அப்படின்னா எக்கனாமிக் டைம்ஸ் அந்த இது வெப்சைட் போய்க்குங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் இங்கே மார்க்கெட்னு இருக்குல்ல, இந்த மார்க்கெட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கீழே வந்து மார்க்கெட் டேட்டான்னு சொல்லிட்டு இங்கே ஒன்று இருக்குது. மார்க்கெட்ஸ் டேட்டா நியூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் புதுசாக வந்திருக்கு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் போயிருங்க ஃபஸ்ட்டு. இதில் போனீங்கன்னா இங்கே வந்து ரெக்கமெண்டேஷன் சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் என்னென்ன சொல்லுது அப்படின்னா இங்கே பாருங்களேன். இது வந்து 1 மந்த்தில் என்ன மாதிரி பீரியடில் இப்போ வந்து 1 மந்த்தில் வந்து எந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 6 மந்த் வச்சுருக்கலாம். லாங் டேர்ம் போகிற மாதிரி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு லாங் டேர்முக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 6 மந்த் இல்லை 1 இயர் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டு 6 மந்த் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா அனலைஸ் எடுத்துக்கிறாங்க. அது யார் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது கீழே இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அதாவது இப்போ 1 மந்த் போடுறீங்க அப்படின்னா ஸோ 1 மந்த்தில் வந்து டேட்டா எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு ஒரு நெக்ஸ்ட்டு 3 மந்த்தில் வந்து டேட்டா வந்து ஒரு மூமெண்ட் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு சேட் சொல்லுது. அது வந்து எங்கன்னா ஐடிபி கேபிட்டல் வந்து செக்யூரிட்டி வந்து அந்தலேருந்து அனலைஸ் பண்ணி சொல்லிக்கிறாங்க. ஸோ ஈவன் வந்து அவங்களோட ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா அக்குமுலேட்டட் ஃபார் தி டாட்டா கன்சல்டன்சி சர்வீஸ் டார்கெட் 2121 சொல்லிக்கிறாங்க. அக்குமுலேஷன் அப்படின்னா நம்ம இப்போ இருந்து அக்குமுலேஷன் பண்ணிக்கணும். இப்போ நம்மளோட ஸ்டாக்கு வந்து இப்போ மார்க்கெட்டு கொஞ்சம் டவுன் இருக்குது, இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் வந்து டவுன் ஆகும்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஸ்டாக்காக வந்து நம்ம அக்குமுலேட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு வந்து எந்த மாதிரி ஸ்டாக்கு செலக்ட் பண்ணணும், அதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாக் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கணுன்னு தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் நான். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டிசிஎஸ் எடுத்துக்கோம். நம்ம 6 மந்த் வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறதா ஒரு பிளான் வச்சுக்குவோம். ஸோ இந்த 6 மந்த்தில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 1 இயரில் வந்து பை சொல்கிறாங்க, அடுத்து பை. அதுக்கப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட்டு 3 மந்த்துக்கு அப்புறம் அது 3ஆவது மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஒரு ரெண்டு பேர் வந்து 2 ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ட் பண்ண சொல்லுது, ஒரு ஸ்ட்ராட்டஜி செல் பண்ண சொல்லுது, ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பை பண்ண சொல்லுது. அதுக்கப்புறம் 6 மந்த் வரையும் அதுக்கப்புறம் பீக்லேயே தான் இருக்கும், அப்போ தான் போகிறதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இருங்க சரி இது இப்போ நமக்கு இது கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இதில் வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் அவங்க கேதர் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லும். இண்டிபெண்ட், அதாவது இது வந்து என்னென்னா கம்ப்ளீட்டாக அவங்க என்ன பேஸில் வந்து அவங்க வந்து அனலைஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் இந்த ஸ்க்ரீனில் வந்து ஃபுல்லாக தெரிஞ்சிடும். அவங்க என்னென்ன பேஸில், அதாவது அவங்களோட லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்டு எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வச்சு பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க வந்து இங்கே இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிறாங்க. ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் படித்து பார்க்கணும். இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டாக்கு நீங்கள் எந்த ஸ்டாக் வந்து பை பண்ண போகிறீங்க, ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து ஸ்டாக் செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இங்கே நிறைய ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வேணும் அப்படிங்கிறத வந்து இந்த எக்கனாமிக் டைம்ஸில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இங்கே இருக்கிற இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக படிச்சிருங்க. எதை பேஸ் பண்ணி வந்து அவங்க பையிங் கொடுக்குறாங்க, 6 மந்த் ஹோல்ட் பண்ண சொல்லி பையிங் கொடுக்குறாங்க, இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கிறத இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா investing.com போயிருங்க. investing.com போயிட்டு இங்கே டிசிஎஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா இந்த டிசிஎஸ் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டிங்கன்னா கீழே வந்து டெக்னிக்கல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டெக்னிக்கல் அனலைஸில் போனீங்கன்னா இங்கே வந்து லாஸ்ட் மந்த்லி சார்ட் ஒன்று இருக்கும். மந்த்லி பொறுத்தளவுக்கு ஸ்ட்ராங்லி பைன்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ இது வந்து எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே வந்து டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஸ்க்ரீன்லையும் சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஸ்டாக் செலக்ட் பண்ணிவிட்டு அது ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து இன்னொரு கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறோம். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது நம்ம வந்து டெக்னிக்கல் சார்ட் ஒரு டைம் பார்த்துக்குறோம். ஸோ ஒன் டே சார்ட்டில் இருக்குது கம்ப்ளீட்டாக இங்கே மேலே 2271 இப்போ 1799 வரையும் கீழே இறங்கி வந்துருச்சு இது. ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சமாக அக்குமுலேஷன் பண்ண ஆரம்பித்தோம்னா நம்ம கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இது மெயினாக நம்ம என்னென்ன விஷயம் ஒரு ஸ்டாக் எடுத்துட்டோம்னா இது காமனானது. ஒரு ஸ்டாக் எடுத்துட்டோம்னா என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெபிட் ஈக்விட்டி ரேஷியோன்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ இந்த டெபிட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து மெயினாக நம்ம பார்க்கணும். அது வந்து எப்படின்னா இந்த டெபிட் ஈக்விட்டி ரேஷியோ பார்த்திங்கன்னா <1 இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு அதோடைய ஸ்டாக் வந்து நல்ல ஸ்டாக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது கீழே வந்து உங்களுக்கு வந்து இன்னும் இந்த கால்குலேஷன், இது ஒரு கால்குலேஷன் இருக்குது. டெபிட் ஈக்விட்டி ரேஷியோ ஈக்குவல் டு
டோட்டல் லிபரேட்டரி டிவைட் பை ஷேர் ஹோல்டர் ஈக்விட்டின்னு சொல்லி ஒரு கால்குலேஷன் இருக்குது. ஸோ இந்த கால்குலேஷன் பண்ணி பார்க்கும்போது அந்த ஒரு ஸ்டாக்கு வந்து எப்பயுமே வந்துட்டு லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லெஸ் தென் 1 இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். அது 6 மந்த்துக்கு நீங்கள் போகும்போது நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இந்த டெபிட் அண்ட் ஈக்விட்டி ரேஷியோ சொல்கிறாங்க ஒன்று. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஏர்னிங் ரேஷியோன்னு சொல்லுவாங்க, பிஇ ரேஷியோ. அந்த பிஇ ரேஷியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதுவும் ரொம்ப முக்கியமானது ஒன்று. இந்த இதில் வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிஇ ரேஷியோ வந்து எப்பயுமே வந்து இந்த பிஇ ரேஷியோ பார்த்திங்கன்னா லெஸ் தென் 18க்கு மேலே இருக்கணும் அப்படிம்பாங்க. இதோட கால்குலேஷன் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வேல்யூ பர் ஷேர் டிவைட் பை ஏர்னிங் பர் ஷேர்னு சொல்லிட்டு ஒரு கால்குலேஷன். இந்த மார்க்கெட் அதாவது நார்மலாக இருக்கிற மார்க்கெட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஷேரோட வேல்யூவும் ஒரு ஷேர் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணி கொடுக்குது அப்படிங்கிற ஒரு வேல்யூ தான் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். அது எந்த அளவுக்கு கம்மியாக இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து நல்லது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 100 ஸ்டாக் இருக்குது, அது வந்து 2 ரூபா ஏர்ன் பண்ணுது. இதே ஒரு 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 ஸ்டாக் வந்து 100 ரூபா, அந்த ஸ்டாக் வந்து 2 ரூபா ஏர்ன் பண்ணி கொடுக்குது. இதே வந்து ஒரு ஸ்டாக் 1000 ரூபா, அந்த ஸ்டாக் வந்து 3 ரூபா ஏர்ன் பண்ணி கொடுக்குதுன்னா ஸோ இந்த 100 ரூபா ஸ்டாக் தான் வந்து பெஸ்ட்டு. ஸோ எந்த அளவுக்கு வந்து அந்த ப்ரைஸ் ரேஷியோ வந்து கம்மியாக இருக்குதோ அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, அந்த அளவுக்கு இருந்தாவே வந்து பி ரேஷியோ கம்மியாக இருந்தாவே வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்டாக்கு, அது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஸ்டாக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். உங்களுக்கு வந்து இன்னும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த பி ரேஷியோ பற்றி கம்ப்ளீட்டாக படிச்சிங்கன்னா இன்னும் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன பார்க்கணும் அப்படின்னா மார்க்கெட் வேல்யூ, புக் வேல்யூ. அது மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறது புக் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஸ்டாக்கோட புக் வேல்யூ வந்து நம்ம மெயினாக பார்க்கணும். அந்த புக் வேல்யூ பேஸ் பண்ணி தான் வந்து ஸ்டாக்கு வந்து மூவ்மெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பேஸ் பண்ணி மட்டும்தான் வந்துட்டு நாளைக்கு வந்து உங்களுக்கு டிவிடெண்ட்டோ இல்லை வந்து ஸ்ப்ளிட் பண்ணும் போதோ அது பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஷேரோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பிஇஜி ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ரைஸ் ஏர்னிங் டு க்ரோத் ரேஷியோ அப்படிம்பாங்க. அதோட கால்குலேஷன் வந்து இங்கே இருக்குது பாருங்கள். ப்ரைஸ் பர் ஏர்னிங் டிவைட் பை ஆனுவல் இபிஎஸ் க்ரோத் அப்படிம்பாங்க. ஒரு ப்ரைஸ் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணி கொடுக்குது, அதாவது ஒரு ஷேரோட ப்ரைஸ் வந்து இப்போ 100 ரூபா அப்படின்னா அந்த இயரில் வந்து அந்த ஷேர் வந்து ஒரு 2 ரூபா ஏர்ன் பண்ணி கொடுக்குது அப்படின்னா அந்த ஏர்னிங் ப்ரைஸும் டிவைட் பை அந்த ஆக்சுவல் ப்ரைஸும் டிவைட் பை வந்து எவ்வளோ வந்து ஒரு ஷேர் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணி கொடுக்குது அப்படிங்கிற ரேஷியோ வந்து இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம மெயினாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ப்ரைஸ் ஏர்னிங் ரேஷியோ வந்து ப்ரைஸ் ஏர்னிங் ரேஷியோ வந்து க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா லெஸ் தென் 1 இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஸ்டாக் வந்து நல்ல ஸ்டாக்கு. இங்கே போட்டது வருதுங்களா, இது வந்து மோஸ்ட்லி ஈக்குவல் டு 1 அண்ட் லெஸ் தென் 1 இருந்தால் ஈக்குவல் டு 1 வரையும் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபெமிலியரான ஸ்டாக்கு தான் சொல்ல முடியும். அதில் இன்ஃபர்மேஷன் வந்து என்னென்னா அந்த ஸ்டாக்கு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் பையிங் அப்படிங்கிறதுக்காக சொல்லுவாங்க. ஸோ மெயினாக நீங்கள் வந்து இந்த 4 இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் கம்பல்சரி பார்க்கணும். டெபிட் ஈக்விட்டி ரேஷியோ அப்படிம்பாங்க, டிஇ ரேஷியோ சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ப்ரைஸ் ஏர்னிங் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் வேல்யூ, அதாவது புக் வேல்யூ இல்லை மார்க்கெட் வேல்யூ அப்படிம்பாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் மெயினாக பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பிஇஜி ரேஷியோ அப்படிம்பாங்க. இந்த 4 இன்ஃபர்மேஷன் மெயினாக பார்க்கணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து எப்போ பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டாக் வந்து எதில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். அதுக்கு தான் வந்துட்டு இந்த ஸ்க்ரீனில் வந்து நிறையா ஸ்டாக்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து ஒன்றொன்னா க்ரோத் த்ரூ பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து ஐடியா கிடச்சிடும். பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் பையிங் கொடுத்துக்கிறாங்க. இதில் பாருங்களேன், ரிலையன்ஸ் பாருங்களேன், ஒரு நெக்ஸ்ட்டு 6 மந்த்துக்குலாம் நல்ல க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர்கான்லேருந்து ஒரு அனலைஸ் பண்ணி கொடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த அனலைஸ்மெண்ட்டு அவங்க என்ன கொடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஒரு டைம் கோ த்ரூ பண்ணணும். அவங்க எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க, ஏதாவது மார்க்கெட் வேல்யூவா, இல்லை அவங்ககிட்ட இருக்கிற ஷேர் ஹோல்டிங் ஏதாவது இருக்குதா, இல்லை அவங்ககிட்ட ஏதாவது ஆர்டர்ஸ் ஏதாவது வச்சுக்கிறாங்களா, அதெல்லாமே மெயினாக பார்க்கணும். ஓகேவா? இதெல்லாம் பார்த்தது போக நீங்கள் வந்து நார்மலாக வந்து நீங்கள் டெக்னிக்கல் சார்ட்டும் ஒரு டைம் பார்க்கணும். ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு வந்து இல்லை RENKO சார்ட் போயிடுங்க. RENKO சார்ட்டில் வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் எப்போ வந்து இப்போ டெய்லியோ இல்லை மந்த்லியோ போயிடுங்க. மந்தில் போயிட்டு அது எப்போ வந்து ஒரு டவுன்லேருந்து அப்புக்கு திரும்புதோ, இப்போ வந்து நீங்கள் ஷார்ட் டைம்னா ஒரு 1 or 2 month போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி டெய்லி கேண்டில் போயிருங்க. இல்லை 6 month 1 year போகிறீங்க, இல்லை 5 years போகிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து அந்த கேண்டில்ஸ்டிக்கோட பீரியட் வந்து மாற்றி வச்சுக்கோங்க. ஓகேவா?
இதில் வந்து நான் அரசு எடுத்துறேன். இப்போ இந்த ஒரு இன்ஃபர்மேஷனே நல்ல ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் தான் இது. இதை பேஸ் பண்ணி நீங்கள் வாங்கினீங்கனாவே கம்பல்சரி வந்து அதாவது கான்ஃபிடன்ஸ் சொல்ல முடியாதனால நல்ல ஒரு க்ரோத் ஏர்னிங் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். ஓகேவா? மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த டிபி ரேஷியோ, பிஇ ரேஷியோ, மார்க்கெட் வேல்யூ, பிஜிஇ ரேஷியோ, இந்த 4 வேல்யூ மெயினாக பார்க்கணும். பார்த்துட்டு அதேமாதிரி டெக்னிக்கல் சார்ட்டும் வந்து மெயினாக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஸ்டாக் செலக்ட் பண்ணும்போது மெயினாக இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணணும். ஆக்சுவலி இந்த டிவி பிஇ ரேஷியோலாம் வந்து புக், அதாவது வேல்யூ இன்வெஸ்டிங் சொல்லுவாங்க. வேல்யூ இன்வெஸ்டிங்னா நீங்கள் வந்து அதை நம்ம ப்ராப்பராக வந்து டெக்னிக்கலாக இல்லாமல் பேப்பர் வேல்யூ, அதாவது எந்த மாதிரி வந்து கம்பெனி இதுவரை மூவ் ஆகிட்டு வந்துச்சு அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணி நம்ம வந்து அது கம்பெனி வந்து எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணி நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து மெயினாக நம்ம இப்போ கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது. ஸோ இந்த மாதிரி மெயினாக இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கனாவே உங்களுடைய லாங் டேர்மோ இல்லை ஷார்ட் டேர்மோ இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஸ்டாக்கோட குவாலிட்டியும் சரி, நல்ல ஒரு ஏர்னிங் க்ரோத்தும் வந்து நல்ல ஒரு பெரிய லெவலில் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இந்த வீடியோ ஃபுல் கருத்து. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அதே மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் கிளிக் ஆகும். அந்த பெல் பட்டன் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளாக வந்து நீங்கள் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்மளுடைய சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஒன்றுக்கு அப்டேட் கிடைக்கும். ஸோ அந்த அப்டேட்டில் கிடைக்கிற மாதிரி பார்த்துட்டிங்கன்னா எந்த அப்டேட்டும் உங்களுக்கு ரியல் டைமில் சீக்கிரமாக அப்டேட் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.